சமீபத்துல நடிகர் விஜய் ஏர்போர்ட்ல இருந்து கார் ஏறும்போது விழுந்துட்டாரு. இது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால. இந்த மாதிரி நிறைய கிரவுடு அவர் சுத்தி இருந்ததுக்கு தான் மெயின் காரணம். என்னன்னா ஒவ்வொருத்தரும் கையில பாத்தீங்கன்னா மொபைல், மீடியா, அப்புறம் அவர் பாக்குறங்கிற ஒரு முகம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நடிகர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எஸ்கார்ட்ஸ் இருப்பாங்க. ஏன் ஒரு நடிகர்கள் அங்கிருந்து யாரையும் பார்க்காம செல்ஃபி எடுக்காம ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா மக்கள் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான். நடிகர்கள் நம்ம ஒரு இடத்துல நின்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். தன்னோட ரசிகர்கள், தன்னை விரும்பி வரர்கள் யாருமே தன்னால பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறையில தான் வராங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறது தெரியாது. ஒரு நடிகரை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள என்ன உணர்வுகள் ஏற்படுமோ, நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அதே மாதிரி சோசியல் மீடியா எல்லாருமே இந்த ஆர்வத்தை வைக்கிறாங்க. அதில் இடையில அவையில ப்ரொடெக்ட் பண்ணுறது எஸ்கார்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவருடைய இடத்துலையே ஒருத்தர் ஒரு எஸ்கார்டை கழுத்தில் வச்சு இருக்குவாங்க. பின்னாடி அடி விழுவும். அத்தனை வலிகளையும் தாங்கிட்டு தான் அந்த நடிகரை சேஃபாக ஏற்றி விடுவாங்க. எஸ்கார்டோட கடமை அது. மக்களோட பாதுகாப்புக்கு தான் இவ்வளோ மெனக்கடுறாங்க. ஏன் ஒரு நடிகர்களுக்கு இத்தனை பாதுகாப்போடு வராங்கன்னா எந்த மக்களும் அதனால் பாதிச்சிடக்கூடாதுங்கிறது அதில் உள்ள இருக்கிற ஒரு கருத்தும் கூட.